வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இன்னைக்கு நடந்தது 2024 நடந்த எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீஸ் பார்த்தலாம். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூரை வேய்ந்தனர். ஆப்ஷன் ஏ கரெக்டு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா டி, ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசை. இதுதான் பொருந்தாது. இது எல்லாமே செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசைலாம் ஓசையில் வரும். இது கிடையாது, ஓங்கல் ஓசை கிடையாது. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், சோர்வு. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு. இதை பிரித்தா வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீள் ப்ளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆன்சர் யோவான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? பலன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது? சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்று. இந்த பாடல் இருக்கு இல்லையா, தொல்காப்பியரோட இந்த பாடல் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு இலக்கியம். சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். ஆப்ஷன் டி புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ந. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? அரிச்சந்திர நாடகம். பிறவினை சொற்களை கண்டறிக. இதில் பிறவினை பார்த்தீங்கன்னா வருவித்தான், திருத்தினான். சி. பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது செய்வினை தொடர். விடக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. கரெக்ட் ஆப்ஷன் சி. வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா? 18 அப்படின்னா 18. இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதம் சேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும்? நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காந்தியடிகள் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். கரெக்ட் ஆப்ஷன் சி. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். ஓர் அடியில் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்று வரை தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும்? மேற்கதுவாய் எதுகை. ஏன்னா 1 3 4வது சீர்கள் வந்திருக்கனால இது மேற்கதுவாய் எதுகை. காலையில் நான் திருக்குறள் பற்றிய ஓல்டு கொஸ்டின் போட்டால் அதிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் அதில் வந்திருக்கும். படமாட கோயில் பகவதற்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா.
இது மாதிரி பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மோனை பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை. இதில் 1, 3 ஃபஸ்ட் எழுத்து ஒன்றா வந்திருக்கு பாருங்கள், படமாடா பகவதற்கு, அதனால் இது வந்து பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம்? பூக்களை பறிக்காதீர், கட்டளை வாக்கியம். இமிழிசை, இலக்கண குறிப்பு அறிக, வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். ஸோ இந்த மேட்சுக்கு கரெக்டாக ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. செக் பண்ணிக்கோங்க. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். கூற்று 1, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராச சிம்மேஸ்வரம் கோயில். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். அகர வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால், இதுக்கு வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா செல். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. கற்பம், சுற்று, சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதான் பிழையற்ற தொடர். பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? பல மொழி பேசும் மக்கள். ஸோ இந்த மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் பி. இது எல்லாமே ஓரளவு கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. இது பேசிக்கு தான். செக் பண்ணிக்காங்க ஆன்சர் வேணாலும். முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 40 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அக்ஷராபியாசம், எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம், கல்வி பயிற்சி, வித்யாரம்பம், கல்வி தொடக்கம், சீதாலபத்திரம், தாழைமடல். ஸோ இதில் ஏதாவது தவறாக மார்க் பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. அடுத்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் தமிழ் வீடியோ அண்ட் ஜிகே வீடியோஸ் எல்லாமே வருது, பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.